பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். காபிரியேல் என்னும் தூதன் கன்னிகையா இருக்கிற மரியாளுடைய வீட்டிலே பிரவேசித்து மரியாளிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லி. இந்த வார்த்தை கேட்ட மரியாளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி அவளுக்குள்ளாக எழும்புகிறது. என்ன கேள்வி என்றால், புருஷனை அறியாத கன்னிகையா இருக்கிறேனே, இது என்னுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும் என்கிற சந்தேகம் அவளுக்குள்ளாக வருகிறது. உடனே தேவதூதன் அவளை நோக்கி, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். அதே போல இன்றைக்கும் உங்களுக்குள்ள சில சந்தேகங்கள் இருக்குல்ல, இந்த காரியமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா, இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி நடக்கும், இந்த இடத்துல எல்லாம் எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த உயர்வெல்லாம் நான் பார்ப்பேனா என்கிற சந்தேகத்தோடு இருக்கீங்களே, இந்த நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. God bless you. Have a blessed day. ஆமென்.